இது தந்தையின் இன்று, வரவேற்பது கல்பனா. பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சந்திப்பு, நாமக்கல்லில் வடமாநில கொள்ளையன் என்கவுண்டர் என பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த நாள் இன்று. டெல்லியில் பிரதமர் மோடியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று சந்திப்பு. சுமார் 40 நிமிடம் நிகழ்ந்த சந்திப்பில் 3 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் பேட்டி. தாமதமின்றி நிதி வழங்க வலியுறுத்தியுள்ளதாக தகவல். டெல்லியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மரியாதை நிமித்தமான சந்திப்பு. மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் சீதாராம் யெச்சூரியின் இல்லத்திற்கு சென்று உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை. நாமக்கல் அருகே வடமாநில ஏடிஎம் கொள்ளையர்கள் மீது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. கேரள மாநிலத்தில் கொள்ளையடித்துவிட்டு கண்டெய்னர் லாரியில் வந்தவர்களை துரத்தி சென்று பிடித்த போலீசார். ஒருவர் காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் 5 பேரை பிடித்து தீவிர விசாரணை. எஸ்ஐ மீது தாக்குதல் நடத்தியதால் கொள்ளையர்களை சுட நேரிட்டதாக சேலம் சரக டிஐஜி உமா இன்று விளக்கம். காயமடைந்த உதவி ஆய்வாளருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். என்கவுண்டர் நடந்த இடத்தில் சிதறி கிடந்த 500 ரூபாய் நோட்டுகள் பறிமுதல். ஜாமீனில் விடுதலையான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லியிலிருந்து சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினை விமான நிலையம் சென்று சந்தித்தார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் இன்று நேரில் சந்தித்து நலம் விசாரிப்பு. சட்டவிரோத செயல்களில் கைதாகி ஜாமீனில் வெளியே வருபவர்களுக்கு தியாகி பட்டம் வழங்குவதா என இபிஎஸ் விமர்சனம். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மினி பஸ் கவிழ்ந்து 3 மாணவர்கள் உட்பட 4 பேர் பலி. பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதை தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் கைது. உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. இந்தியா வங்கதேசம் இடையிலான 2வது டெஸ்ட் போட்டி கான்பூரில் இன்று தொடக்கம். வங்கதேச அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன்கள் எடுத்திருந்த போது முதல் ஆட்டம் மழையால் பாதிப்பு. டெல்லியில் பிரதமர் மோடியை இன்று நேரில் சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய நிதியை விரைந்து விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டார். சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக நடந்த இந்த சந்திப்பில் அரசியல் குறித்து பேசப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரிக்கிறார் செய்தியாளர் ராஜா. மத்திய அரசு தமிழகத்தின் பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கான நிதியை விடுவிக்காத நிலையில் இதுகுறித்து பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து வலியுறுத்துவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று மாலை டெல்லி சென்றார். இன்று காலை டெல்லி சவுத் பிளாக்கில் உள்ள அலுவலகத்தில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சந்தித்தார். சுமார் 40 நிமிடங்கள் நிகழ்ந்த இந்த சந்திப்பில் தமிழகத்திற்கான பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை பிரதமரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். மேலும் சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்திற்கு தேவையான நிதியை ஒதுக்கவும், தமிழகத்திற்கான சமக்ர சிக்ஷா நிதியை விடுவிக்கவும், மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை பாதுகாக்கவும் பிரதமர் மோடியிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மத்திய அரசு நிதி கிடைக்காததால் மெட்ரோ ரயில் பணிகள் தொய்வடைந்திருப்பதாக தெரிவித்தார். இந்த பணிகளுக்கு இதுவரை 18,564 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் ஒன்றிய அமைச்சரையோட ஒப்புதல் வழங்கப்படாத காரணத்தினால இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படலை. இதனால மெட்ரோ ரயில் திட்ட பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு. எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் நான் கேட்டிருக்கிறேன். இதனிடையே இன்றைய சந்திப்பின் போது சுமார் 15 நிமிடங்கள் பிரதமருடன் அரசியல் சார்ந்த விஷயங்கள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. தொடர்ந்து டெல்லி ஜன்பத் சாலையில் உள்ள இல்லத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்துரையாடினார். இதையடுத்து டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு விமானம் மூலம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னை திரும்பினார். செய்தியாளர் ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சனையில் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக தலையிட்டு இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் 145 மீனவர்கள் மற்றும் அவர்கள் படகுகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்த வேண்டும் என தமிழக முதல்வர் பிரதமரிடம் கேட்டுக்கொண்டார். மேலும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழக அரசின் அனைத்து கோரிக்கைகளும் கேட்டுக்கொண்டு இதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்துள்ளார். கல்பனா. நன்றி ராஜா. கேரள மாநிலம் திருச்சூரில் 3 ஏடிஎம்களில் சுமார் 60 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்த வடமாநில கும்பலை நாமக்கல்லில் தமிழக போலீசார் இன்று மடக்கி பிடித்தனர். இதில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அண்மை தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் சதாசிவம். கேரள மாநிலம் திருச்சூரில் உள்ள பல்வேறு ஏடிஎம்களில் வடமாநில கொள்ளையர்கள் இன்று அதிகாலை பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டு தமிழகம் வழியாக தப்பிச் செல்ல முயன்றுள்ளனர். இதுகுறித்து கேரள போலீசார் அளித்த தகவலின் பேரில் எல்லையோர மாவட்டங்களில் தமிழக போலீசார் உஷார்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே தாறுமாறாக ஓடிய ராஜஸ்தான் பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியை போலீசார் மடக்கி பிடித்துள்ளனர். அப்போது லாரியில் இருந்த வடமாநில கும்பல் பயங்கர ஆயுதங்களை கொண்டு போலீசாரை தாக்கியுள்ளனர். இதில் குமாரபாளையம் காவல் ஆய்வாளர் தவமணிக்கு நெஞ்சில் காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தற்காப்புக்காக போலீசார் கொள்ளையர்கள் மீது நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஹரியானாவைச் சேர்ந்த ஜமாதீன் என்பவர் உயிரிழந்தார். மேலும் ஒரு கொள்ளையனுக்கு துப்பாக்கி குண்டு பாய்ந்து காயம் ஏற்பட்ட நிலையில் லாரியில் இருந்த மேலும் 5 பேரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். லாரியில் இருந்த கண்டெய்னரை திறந்து பார்த்தபோது ஏடிஎம் கொள்ளைக்கு பயன்படுத்தப்பட்ட சொகுசு கார் மற்றும் கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை போலீசார் கைப்பற்றினர். மேலும் என்கவுண்டர் நடந்த இடத்தில் கட்டுக்கட்டாக சிதறி கிடந்த ரூபாய் நோட்டுகளும் மீட்கப்பட்டன. இதனிடையே கொள்ளையர்கள் தாக்கியதில் படுகாயமடைந்த காவல் ஆய்வாளர் தவமணி மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து சேலம் சரக டிஐஜி உமா கூறுகையில், கண்டெய்னருடைய கதவை அவர் தான் திறக்க முடியும், அவர் தான் திறந்து தராரு. திறக்கும் போது உள்ள இருந்து ஒரு ப்ளூ கலர் பேக்கோட இறங்கி குதிக்கிறான். குதிச்சோட ஜுமான் போனவர் வலிக்கு விழுந்துரு. அதை நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போறாரு. எஸ்ஐ அவன் அட்டாக் பண்ணிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துறாரு. விழுந்த உடனே ஜுமான் மீண்டும் அவரை அசால்ட் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாயிடுச்சு. இதனிடையே நாமக்கல் விரைந்த திருச்சூர் போலீசார் ஏடிஎம் கொள்ளை சம்பவம் தொடர்பாக கைதானவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் சதாசிவம் வழங்கும் கூடுதல் தகவல். மீதமுள்ள 5 பேரை வெப்படை காவல் நிலைய போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் சரக டிஐஜி, குமரபாளையம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நீதிபதி மாலதி உள்ளிட்டோர் சம்பவ இடத்தினை பார்வையிட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து விசாரணை முடிவில் கொள்ளை சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி சதாசிவம். ஜாமீனில் விடுதலையாகியுள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டெல்லியிலிருந்து இன்று சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினை விமான நிலையத்திற்கே சென்று சந்தித்தார். இதேபோல் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்களும் அவரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தனர். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் பிரகாஷ். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை தொடர்ந்து 471 நாட்களுக்கு பிறகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்து நேற்று விடுதலையானார். உச்சநீதிமன்றம் விதித்த நிபந்தனையின்படி சென்னை நுங்கம்பாக்கம் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் அவர் இன்று ஆஜராகி கையெழுத்திட்டார். தொடர்ந்து சென்னை ஆர்கே சாலையில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியிருந்த செந்தில் பாலாஜியை அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, KN நேரு, தங்கம் தென்னரசு, கரூர் MP ஜோதிமணி உள்ளிட்டோர் சந்தித்து நலம் விசாரித்தனர். இதேபோல் திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் அவரை சந்தித்து சால்வை அணிவித்து புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் போராடி வெற்றி பெறுவார் என்று நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். துணிச்சலோடு இருந்திருக்கிறாரு, அவருடைய துணிவை நாங்கள் பாராட்டுறோம். நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் நீதிமன்றத்தில் நீதியை போராடி அவர் விடுதலை பெறுவார் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு, அவருக்கு இருக்கு. பின்னர் டெல்லியில் இருந்து இன்று மாலை சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விமான நிலையத்திலேயே செந்தில் பாலாஜி சந்தித்தார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை அவரது வீட்டிற்கு சென்று செந்தில் பாலாஜி சந்தித்ததை தொடர்ந்து பாசிஸ்டுகளின் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைக்கு எதிராக செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருப்பதாக அமைச்சர் உதயநிதி பதிவிட்டுள்ளார். இதனிடையே சட்டவிரோத செயல்களில் கைதாகி ஜாமீனில் வெளியே வருபவர்களுக்கு தியாகி பட்டம் வழங்குவதா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று விமர்சித்துள்ளார். இந்நிலையில் காஞ்சிபுரத்தில் நாளை நடைபெறும் திமுக பவள விழா பொதுக்கூட்டத்தில் செந்தில் பாலாஜி பங்கேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனக்கு இதய அறுவை சிகிச்சை செய்த மருத்துவரையும் அவர் சந்திக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரகாஷ், தமிழக அமைச்சரவை மாற்றம் எப்போது நடக்க வாய்ப்பிருக்கிறது? புதிய அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி இடம்பெறுவாரா? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. டெல்லி பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினை தமிழக அமைச்சர்கள், திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் விமான நிலையத்தில் வரவேற்றார்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொன்னாடை கொடுத்து ஆசி பெற்றார். அதன் தொடர்ச்சியாக திமுக நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் சில நிமிடங்கள் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையை தொடர்ந்து
தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்வதற்கான நகர்வுகள் வேகம் எடுத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அடுத்த வாரத்தில் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் உறுதியாக இருக்கும் என்று நம்பத்தகுந்த வட்டாரத்திலிருந்து தகவல்கள் சொல்லப்படுகின்றன. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் அமைச்சரவையில் இடம்பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகி இருப்பதாகவே தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்பனா. நன்றி பிரகாஷ். அமெரிக்காவில் புளோரிடா மற்றும் ஜார்ஜியா மாகாணங்களை புரட்டி போட்ட ஹெலின் புயல் இன்று கரையை கடந்தது. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தை தாக்கிய ஹெலின் புயலால் மணிக்கு 225 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசியது. சூறை காற்றுடன் பலத்த மழையும் பெய்ததால் அமெரிக்காவின் தென்கிழக்கு பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. கட்டிடங்கள், வாகனங்கள் சேதமடைந்ததோடு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சுமார் 30 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டனர். தொடர்ந்து ஜார்ஜியா வழியாக கரையை கடந்த ஹெலின் புயல் பின்பு வலுவிழந்தது. முதற்கட்ட தகவலின்படி புயலால் 3 பேர் உயிரிழந்ததாக தெரிய வந்துள்ளது. புயல் கரையை கடந்ததாலும் மின்சார கட்டமைப்புகள் சேதமடைந்ததால் பல்வேறு பகுதிகளில் மின்சார விநியோகம் சீராக இன்னும் சில நாட்கள் ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரிசோனா உள்ளிட்ட தெற்கு எல்லை பகுதிகளில் அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் புயல் பாதிப்பை ஆய்வு செய்ய உள்ளார். சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கி தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோரை மீட்டு பூமிக்கு அழைத்து வர Crew 9 மிஷனின் டிராகன் விண்கலம் நாளை விண்வெளிக்கு புறப்படுகிறது. இதுகுறித்து இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானியுடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலை பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். Verify HB storage mass. And we all know that when the going gets tough and it all போயிங் நிறுவனத்தின் சோதனை விண்கலமான ஸ்டார்லைனர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகிய 2 விண்வெளி வீரர்களுடன் கடந்த ஜூன் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு புறப்பட்டது. புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஹீலியம் வாயு கசிவு, த்ரஸ்டர்கள் ஃபெயிலியர் என கோளாறுகள் ஏற்பட்டதால் மிஷன் பைலட் சுனிதா வில்லியம்ஸ் ஆட்டோ பைலட் முறையிலிருந்து மாற்றி மேனுவல் முறையில் இயக்கி விண்வெளி மையத்தை பத்திரமாக சென்றடைந்தார். ஸ்டார்லைனரில் ஏற்பட்ட பழுதை சரி செய்ய முடியாததால் 7 நாட்களில் பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டியவர்கள் சுமார் 3 மாதங்களுக்கும் மேலாக அங்கேயே சிக்கி தவித்து வருகின்றனர். போயிங் நிறுவனத்தின் கௌரவ பிரச்சினை என்பதால் கோளாறுகளை சரி செய்து ஸ்டார்லைனரிலேயே இருவரையும் அழைத்து வருவோம் என்று ஆரம்பத்தில் கூறி வந்த நாசா பின்பு அது பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்ற சர்வதேச நிபுணர்களின் எச்சரிக்கையை தொடர்ந்து தனது முடிவை கைவிட்டது. இதையடுத்து சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்கப்பட்டிருந்த ஸ்டார்லைனர் விண்கலம் வீரர்கள் யாருமின்றி காலியாக கடந்த 7ஆம் தேதி பூமிக்கு திரும்பியது. Starliner is back on Earth. வேறு வழியின்றி சுனிதா வில்லியம்ஸ், வில்மோர் இருவரையும் அழைத்து வர எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் உதவியை நாடியது நாசா. இதற்காக புளோரிடாவில் உள்ள கேப் கேனவரல் விண்வெளி மையத்தில் இருந்து Crew 9 மிஷனின் டிராகன் விண்கலத்தை சுமந்து கொண்டு ஃபால்கன் 9 ராக்கெட் நாளை புறப்படுகிறது. நிக் ஹாக், அலெக்சாண்டர் கோர்பனோவ் ஆகிய 2 பேர் மட்டுமே செல்ல உள்ள இந்த விண்கலத்தில் மற்ற 2 இருக்கைகள் காலியாக விடப்படும். அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் விண்வெளியில் இருந்து திரும்பும் போது சுனிதா, வில்மோர் இருவரையும் இந்த விண்கலம் பூமிக்கு அழைத்து வரும். அதே சமயம் புளோரிடாவின் மேற்கு கடற்கரையில் புயலின் தாக்கத்தால் 2 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாளையாவது திட்டமிட்டபடி ராக்கெட் ஏவப்படுமா என்பது கேள்விக்குறியாகி உள்ளது. இது பற்றி இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி கண்ணனிடம் பேசினோம். புளோரிடாவை புயல் தாக்கி இருக்கு, நாளைக்கு திட்டமிட்டபடி லான்ச் பண்ணிடுவாங்களா? அதாவது கமாண்ட் சென்டர், ட்ராக்கிங் சென்டர் இதெல்லாம் கிளியரா இருக்கும். அங்க கம்யூனிகேஷன் பவர் சிஸ்டம் எல்லாமே கரெக்டா இருக்கணும். அது ஒரு அடிப்படை. மற்றபடி அங்க வேலை செய்யக்கூடிய அந்த எம்ப்ளாயிஸ் எல்லாரும் அங்க வர்றது போறதுக்கு டிரான்ஸ்போர்டேஷன்லாம் கிளியரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அடிப்படை தேவைகள் கரெக்டா இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமா பார்ப்பாங்க.
அது இருந்தா தான் உங்களுக்கு லான்ச் ஆரம்பிக்கவே முடியும். இப்போ வந்து அவங்க ஏற்கனவே லான்ச் ரிஹர்சல், அதாவது ஃபிளைட் ட்ரெஸ் ரிஹர்சல் முடிச்சிட்டாங்க. ஃபிளைட் ரெடினஸ் ரிவ்யூ, ட்ரெஸ் ரிஹர்சல் முடிச்சிட்டாங்க. சமீபத்துல ரஷ்யாவோட சோயிஸ் திரும்பி வந்தது. இதே மாதிரி மற்ற விண்கலங்களும் அங்க ISSல டாக் பண்ணி இருக்கு. ஏன் மற்ற விண்கலங்கள்ல அவங்க அழைத்து வரப்படல? எமர்ஜென்சி இருந்தால் ஒழிய அவங்க வந்து எப்போதும் ரெகுலரா வர்ற மாதிரி தான் வருவாங்க. 4 பேர் வரக்கூடிய ஸ்பேஸ்ஷிப்னா 4 பேர் மட்டும்தான் வர முடியும், எக்ஸ்ட்ரா ஏற்ற மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் சூட் வந்து வித்தியாசப்படும். இப்போ இவங்களுக்கு சுனிதா வில்லியம்ஸ் வில்மோருக்கும் ஸ்பேஸ் சூட் போயிங் டிசைன் பண்ணது, அதை வந்து டிராகன்ல யூஸ் பண்ண முடியாது. ஸ்பேஸ் சூட் வந்து இவங்க அந்த 6 மணி நேரம் அது இங்க வந்து சேர்ற வரைக்கும் அந்த விண்கலத்துல அவங்கள ஸ்பேஸ் சூட் தான் காப்பாற்றும். டிராகன் வந்து ஸ்பேஸ் எக்ஸோட சூட் கொண்டு போறாங்க. ஸோ சுனிதா வில்லியம்ஸ் வில்மோரும் அந்த டிராகன் ஸ்பேஸ் சூட் போட்டு தான் வருவாங்க, போயிங் ஸ்பேஸ் சூட் யூஸ் பண்ண மாட்டாங்க. எப்படி பார்த்தாலும் ஏறக்குறைய 8 மாதங்கள் அங்கேயே தங்க வேண்டி இருக்கு. ஹெல்த் ரொம்பவே ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதை ஏன் எமர்ஜென்சி சிச்சுவேஷனா நாசா கன்சிடர் பண்ண மாட்டாங்க? இந்த எலும்பு தேய்மானம் மற்ற கதிர்வீச்சு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் மீறி அது வந்து ஒரு கட்டுக்குள்ளதான் இருக்கும். அதையும் மீறி அவங்க தங்களுடைய ஹெல்த்தை கரெக்டா பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சுனிதா வில்லியம்ஸும் சரி வில்மோரும் சரி 50 வயசு தாண்டி அவங்க. அதனால இது வந்து அந்த ஏஜ் ரிலேட்டட் இஷ்யூஸ் கூட வரலாம். அது வந்து அவங்க நாசா வந்து அது கண்டிப்பா மானிட்டர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இன்கேஸ் ஏதாவது அலர்ட் எமர்ஜென்சி வந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப்ஸ் கண்டிப்பா நாசா எடுக்கும். மனிதர்கள் பயணம் செய்யும் விண்கலத்துடன் கேப் கேனவரல் மையத்திலிருந்து ஏவப்படும் முதல் ராக்கெட் இது என்பதாலும் ஏற்கனவே விண்வெளியில் சிக்கியுள்ள இருவரை அழைத்து வருவதற்கான கூடுதல் திட்டமும் உள்ளடக்கி இருப்பதாலும் நாசா விஞ்ஞானிகள் ஒவ்வொரு அடியையும் மிகுந்த எச்சரிக்கையுடன் எடுத்து வைக்கின்றனர். கான்பூர் டெஸ்ட் போட்டியில் வங்கதேச கிரிக்கெட் ரசிகர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியா வங்கதேசம் அணிகள் மோதும் 2வது டெஸ்ட் போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் இன்று தொடங்கியது. இதில் முதலில் பேட் செய்த வங்கதேச அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன்கள் எடுத்திருந்த போது மழையால் முதல் நாள் ஆட்டம் தடைபட்டது. இதனிடையே டெஸ்ட் போட்டியை காண புலி வேடமணிந்து வந்த வங்கதேச ரசிகர் டைகர் ராஃபி மீது சிலர் தாக்குதல் நடத்தப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது. இதையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள உத்தரப்பிரதேச காவல்துறை அவர் நீரிழப்பு காரணமாக மயக்கமடைந்ததாகவும் தாக்கப்படவில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தனியார் பேருந்து சாலையோரம் கவிழ்ந்த சம்பவத்தில் 3 மாணவர்கள் உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விபத்திற்கு காரணமான ஓட்டுநர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர்கள் கார்த்திக், கருப்புசாமி வழங்கிய தகவல்கள் இவை. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரத்தில் இருந்து இன்று காலை 40க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற மினி பேருந்து வளைவில் திரும்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து பல அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்டது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்தில் திரண்ட கிராம மக்கள் பேருந்திற்கு அடியில் சிக்கியிருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்புத் துறையினர் JCB இயந்திரத்தின் உதவியுடன் பயணிகளை மீட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த கோர விபத்தில் உடல் நசுங்கி பள்ளி மாணவர்கள் வாசுராஜ், நிதிஷ்குமார், கல்லூரி மாணவர் சதீஷ்குமார் உள்ளிட்ட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தில் காயமடைந்த மாணவிகள் சக்தி கோபிகா, அன்னபூரணி கூறுகையில், ஒரு தாத்தா வந்தாங்க, பஸ் திருப்பையில விழுந்துருச்சு கீழே. 7:30 மணிக்கு தான் பஸ் இருக்கு, அதை விட்டா 8:30க்கு தான் இருக்குது. பஸ் இல்லை. யாரோ வந்தாங்க, ஊடல வரவும் பஸ் வந்து கவுந்துருச்சு. அதனால எங்களுக்கு எக்ஸாம் எழுத முடியல. இது மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சா நாங்கள் கொஞ்சம் எக்ஸாம் எழுதிக்கிறோம். இதனிடையே சாலையை விரிவாக்க கோரியும் கூடுதல் பேருந்துகளை இயக்க வலியுறுத்தியும் நூற்றுக்கணக்கான மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், பலியானவர்கள் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், பலத்த காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதியில் இருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார். மறுபுறம் விபத்துக்குள்ளான மினி பேருந்தின் ஓட்டுநர் நிதிஷை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்தியாளர் கருப்பசாமி வழங்கும் கூடுதல் தகவல்.
இந்த விபத்து குறித்து மம்சாபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மினி பேருந்து ஓட்டுநர் மைக்கேல் ராஜ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அஜாக்கிரதையாகவும் அதிவேகமாகவும் பேருந்து இயக்கியதற்காக மினி பேருந்து ஓட்டுநர் மைக்கேல் ராஜின் ஓட்டுநர் உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்து வட்டார போக்குவரத்து அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளார். கல்பனா. நேயர்களே, இத்துடன் இன்று நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.